தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி உயிரிழந்த GA கயான் ரசாங்க என்ற இளைஞரின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. திகடன ஹொரகொல்லவத்த பொது மைதானத்தில் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி பிற்பகல் கைது செய்யப்பட்ட கயான் ரசாங்க பின்னர் அங்கு உயிரிழந்ததாக அறிய கிடைத்ததும் பிரதேச மக்கள் ஒன்று கூடி தொம்பை போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் தொம்பை போலீஸ் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 5 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கம்பஹா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதேவேளை திகட்டன பிரதேசத்தில் உள்ள கயானின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இன்று அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் சென்றிருந்தனர். இன்று பிற்பகல் சமய வழிபாடுகளின் பின்னர் அவரின் பூத உடல் திகட்டன ஒரகொல்லவத்த பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை கயானின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்றிருந்த சில அரசியல்வாதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். ගයන් සොයිරා පොලිසියේදී ඇති වූ සිද්ධියේදී ජීවිතක්ෂයට පත් වුණා. போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது சகோதரர் கயான் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பக்க சார்பின்றியும் நடுவு நிலைமையுடனும் அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்திற்கு அமைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்பதை பொறுப்புடன் கூறுகிறோம். දඬුවම් ලබා දීමට කටයුතු කරනවා කියන එක වාක්‍යයකින් යුතුව සඳහන් කළ යුතුයි. අවාසනාවන්ත සිදුවීම් වෙච්ච අවස්ථාවේදී පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශකතුමා රටේ හෙළි කරේ. துரதிருஷ்டவசமான இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் இந்த இளைஞர் ஜீப்பில் இருந்து விழுந்து உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருந்தார். எனினும் 24 மணி நேரங்கள் செல்வதற்கு முன்னர் அவ்வாறானது ஒரு நிலைமை காணப்படவில்லை என போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். எனினும் இந்த இளைஞர் உயிரிழப்பதற்கு என்ன காரணம் என இதுவரை இந்த நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படவில்லை. விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்திடமும் போலீஸ் மா அதிபரிடமும் நாம் கோரிக்கை விடுக்கிறோம். போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர்கள் உயிரிழந்த மற்றும் தாக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் பதிவாகின. 2009ஆம் ஆண்டு அங்குலானையில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தனர். இதன்போது கோபமடைந்த பிரதேச மக்கள் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்தினர். அந்த சம்பவத்தில் குற்றவாளியான 3 போலீஸ் அதிகாரிகளுக்கும் சிவில் பாதுகாப்பு படையணி அதிகாரி ஒருவருக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. 2009ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி திருகோணமலை பாலையூற்று பிரதேசத்தில் கடத்திச் செல்லப்பட்ட ஜூட் ரெஜி வர்ஷா என்ற 6 வயது சிறுமியின் கொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய 7 பேர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தனர். குறித்த சந்தேக நபர்களில் அதிகமானவர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும் அதன் போது போலீசார் பதில் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பின்னர் தெரிவிக்கப்பட்டது. காலி அக்மிமான பிரதேசத்தில் 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரும் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி மட்டக்களப்பு கோட்டமுனை பிரதேசத்தில் கடத்திச் செல்லப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்ட சதீஷ்குமார் விதூஷிகாவின் கொலை சம்பவத்தின் 3 சந்தேக நபர்கள் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டில் தொடர்வது கிரைம் வாட்ச். கிரைம் வாட்ச் தொகுப்பினை தொடரும் நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். முதல் செய்தி ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் காட்டுச் சட்டம் நாட்டில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. මේ වගේ සිද්ධි දිගින් දිගටම දැන් වාර්තා වෙනවා.
இவ்வாறான சம்பவங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. போலீசார் தொடர்பில் மக்களிடமிருந்த நம்பிக்கை தற்போது இல்லாமல் செல்கிறது. போலீசாரினால் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணம் மக்களிடம் தோன்றியுள்ளது. சுயாதீனமாக செயல்பட வேண்டிய நிறுவனங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளமை இதற்கான பிரதான காரணமாகும். இந்நிலையில் காட்டுச் சட்டத்தை நீக்குவதாக கூறி மக்கள் பலத்தை பெற்றுக்கொண்ட அரசாங்கம் தற்போது வெளிப்படையாக காட்டுச் சட்டத்தையே நடைமுறைப்படுத்தி வருகிறது. கலனி தர்மலோக மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்னால் இன்று காலை அமைதியின்மை ஏற்பட்டது. களனி தர்மாலோக மத்திய மகாவித்தியாலயத்திற்கு இன்று காலை திடீரென விஜயம் செய்த பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சர் கலாநிதி மர்வின் சில்வா பாடசாலைக்குள் இருந்த ஒருவரை அழைத்து பேசியுள்ளார். இவற்றை எனக்கு கூற வேண்டாம், கன்னத்தில் அறிந்து விடுவேன். ஏற்பாட்டாளரும் அமைச்சரும் இங்கு நான் தான். நான் இந்த தொகுதிக்கு வந்த போது இவை மோசகரமான நிலையில் இருந்தன. பிரதேச சபை நகர சபையுடன் நானும் இணைந்து இவற்றை கட்டி எழுப்பியுள்ளோம். பிரதேசத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் அவற்றை பற்றி ஒவ்வொரு இடங்களுக்கு கூறாமல் பிரதேசத்தின் அமைச்சர் என்ற வகையில் என்னிடம் வந்து கூறியிருக்க வேண்டும். பாடசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட போது அநீதியான செயல்கள் இடம்பெற்றதாக கூறிய தரப்பைச் சேர்ந்த ஒருவர் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். நீச்சல் தடாகம் உள்ளிட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 100 ரூபாய் பெறுமதியான அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. பாடசாலையின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு இடையில் விற்பனை செய்வதற்காகவே இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் அச்சிடப்பட்டதாக சிரேஷ்ட பழைய மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு பல்வேறு தடவைகள் பிற்போடப்பட்டிருந்த நிலையில் இங்கு அநீதியான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக மற்றொரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். நான் இந்த குண்டர்களின் வாக்குகளை எதிர்பார்த்திருக்கவில்லை. எனக்கு குண்டர்கள் எவரும் இல்லை. இங்கே உள்ள குண்டரும் நானே, அரசியல்வாதியும் நானே, அமைச்சரும் நானே. எங்கு கிளைகள் இல்லை, மரம் மட்டுமே உள்ளது. தொடரும் செய்திகள். கண்டி மாநகர சபைக்கு போட்டியிடும் 4ஆம் இலக்க சுயேட்சை குழு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளது. லக்மால் சம்பத் பண்டார தலைமையில் கண்டி மாநகர சபைக்கு போட்டியிடும் அணியின் 10 பேர் அடங்கிய குழு அதிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட போவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் உறுதியளித்தது. கண்டி ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்து லக்மால் சம்பத் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கண்டி மாநகரை கைப்பற்றுவது நிச்சயம் என தெரிவித்தார். அமைச்சர் கேலி ரம்புக்குல, எஸ்பி திசாநாயக்க, மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். நமது நாட்டை கட்டியெழுப்பும் எதிர்கால சந்ததியினரை வளர்த்தெடுக்கும் பொறுப்பு எமது கரங்களிலேயே தங்கியுள்ளதாக யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த அத்துருசிங்க தெரிவித்தார். யாழ் மாவட்ட படை தலைமையகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் விழா இடம்பெற்றது. கடந்த சாதாரணதர பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்த 4 மாணவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வீதம் வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. சிறுவர்களால் தான் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும். இவர்களின் நம்பிக்கை நாட்டின் வளர்ச்சி என்றும் மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்தார். விழாவில் யாழ் அரசாங்க அதிபர் மெல்டா சுகுமார், யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராசா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கர்நாடக இசைத்துறையில் முன்னணி வகிக்கும் TM கிருஷ்ணா குழுவுடன் வழங்கும் மாபெரும் இசை கச்சேரி யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது. நேற்றைய தினம் ஆரம்பமாகி நாளை நிறைவடைய உள்ள இவ்விசை கச்சேரியின் ஆரம்ப நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்திய துணை தூதுவர் மகாலிங்கம், யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராசா, வடமாகாண ஆளுநரின் செயலாளர் உட்பட இசை ஆர்வலர்களும் இதில் கலந்து கொண்டனர். தொம்பே இளைஞர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் 5 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான மேக்சி ப்ராக்டர் தெரிவித்தார். தொம்பே சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நேற்று தொம்பே போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் ஒருவர் உட்பட 4 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். அவர்களை அக்டோபர் 14ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தொம்பே போலீஸ் நிலையத்திற்கு ஏறாவூரிலிருந்து பொறுப்பு அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தொம்பே போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளி ஒருவர் சமர்ப்பித்த மனுவை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்தது. ஜூலியானா தசநாயக என்பவர் சமர்ப்பித்த மனுவில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மருத்துவர் அனுருத்த பாதினியவின் பிரத்யேக ஆவணக்கோவையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட கூற்றை அடிப்படையாக கொண்டு நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது கைத்தொழில் பிணக்கு சட்டமூலத்துக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மீது மேற்கொள்ளப்படும் ஒரு அழுத்தமாகும் என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு மாவட்ட நீதிபதி ரஞ்சித் வத்துப்புல எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் வரை குறித்த தடை உத்தரவை பிறப்பித்தார். அனுராதபுரம் பிரதேச பயணிகளின் நலன் கருதி பல்வேறு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். அனுராதபுரம் புதிய பஸ் தரிப்பு நிலையத்தின் முதல்கட்ட நிர்மாண பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென 800 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். முறையான வேலை திட்டங்களின்படி புதிய பஸ் தரிப்பு நிலையம் நிர்மாணிக்கப்படும். தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு இணைப்பாக இதன் நிர்மாண பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய, வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேர்டி பிரேமலா டிசாநாயக்க உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலர் பஸ் தரிப்பு நிலையத்தின் நிர்மாண பணிகளை பார்வையிட்டனர். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்த 10 பேர் அம்பாறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களுடன் மணல் ஏற்றப்பட்ட 7 டிராக்டர்களும் 2 லோரிகளும் கைப்பற்றப்பட்டன. நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த இந்த மணல் அகழ்வு தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். கல்லோயா, நைனாக்காடு, நிந்தவூர் மற்றும் அட்டப்பளம் ஆகிய பிரதேசங்களில் இவ்வாறு மணல் அகழப்பட்டு வந்தது. சந்தேக நபர்கள் கல்முனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல இடங்களில் நீண்ட காலமாக பாரிய கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளை கோஷ்டியை மட்டக்களப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரவீந்திர கரவெட்டவின் பணிப்புரைக்கமைய தலைமையக போலீஸ் அத்தியட்சகர் ரஞ்சித் வனராஜாவின் வழிகாட்டலில் இச்சுற்றுவளைப்பு நடாத்தப்பட்டு பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான இல்லத்திரனியல் உபகரணங்கள், கணினிகள், ஒலிபெருக்கி சாதனங்கள், தங்க நகைகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. வீதி மதகுன்றின் கீழ் கொள்ளை கோஷ்டியொன்றினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T56 ரக தன்னியக்க துப்பாக்கி, ரவைப்பட்டி உட்பட 27 துப்பாக்கி ரவைகளை ஏறாவூர் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ரஹ்மானியா பாடசாலை வீதியின் நாட்சந்தையில் உள்ள வடிகால் மதகு ஒன்றின் கீழ் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய